பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வேதத்தை நேசிப்போம் தியானிப்போம். டே 1. இன்னைக்கு நாள் 1. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வசனம் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 1 1 வசனம் 2 வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். முதல் வசனம் சொல்லுது, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம இந்த சங்கீதம் முழுவதும் தாங்க நம்ம தியானிக்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் கேட்டிங்கன்னா வேதம் படிக்கிறீங்களான்னு கேட்டால் படிக்கிறதே இல்லை. நிறைய பேர் படிக்கிறாங்க, அதுவும் நம்ம ரொட்டீனாக படிக்கிறது இல்லை. ஏதோ ஒரு நாள் படிக்கிறோம், ஒரு நாள் மிஸ் பண்ணிடுறோம். சில பேர் பார்த்திங்கன்னா காலை மதியம் மாலைன்னு வேதத்தை படித்து தியானிக்கிறாங்க ஒரு சிலர். இப்படி ஒரு சிலராக நம்ம ஒவ்வொரு பாட்டாக நம்ம அப்படி இருக்கிறத விட டெய்லி நம்முடைய வாழ்க்கையில் ரொட்டீன் லைஃப்னு இருக்குது இல்லைங்களா? எல்லாமே காலையில் எழுந்துக்கிறோம், நம்ம வேலைகள் எல்லாம் செய்கிறோம், வேலைக்கு போகிறோம், படிக்கிறோம், எவ்வளோ காரியங்கள் நம்ம செய்கிறோம். அதை போல் இந்த வேதம் எல்லாவற்றை பார்க்கலும் ரொம்ப முக்கியமானதுங்க. நம்ம வாழ்க்கையை பாதுகாக்கக்கூடியதுங்க இந்த வேதம். அதனால் இந்த வேதத்தை நம்ம தியானிக்கும் போது, இதை வாசிக்கும் போது இதில் கிடைக்கிற சந்தோஷம் வேறு எத்திலையுமே கிடைக்காதுங்க. தாவீது ராஜா முதல் சங்கீதத்திலேயே இவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார். நீங்கள் துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்காதீங்க, பாவி வழியில் நிற்காதீங்க, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல போய் உட்காந்து அங்கே நேரத்தை வீணாக்காமல் கர்த்தருடைய வேதத்தில் நீங்கள் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதை தியானிச்சிங்கன்னா போதும், நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்கன்னு. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்னா, நீ கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பாங்க. யார் இவங்க? வேதத்தின் மேலே தியானமாக இருக்கிற மனுஷன், வேதத்தின் மேலே பிரியமாக இருக்கிற மனுஷன். ஒவ்வொரு நாளும் அந்த வேதத்தை ரசித்து ருசித்து வாசிக்கிற மனுஷன் எப்படி இருப்பாங்கன்னா, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட செடிகளை போல, கொடிகளை போல, மரங்களை போல அவங்க வாழ்க்கை இருக்கும்னு இந்த வசனம் சொல்லுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, துன்மார்க்கர் எப்படி இருக்கிறாங்கன்னா, அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருக்கிறாங்க. நாம் துன்மார்க்கராக இருக்கக்கூடாது. ஏன்னா வேதம் சொல்லுது, முதல் வசனத்திலே சொல்லிட்டார், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்கக்கூடாது, பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது. ஏன் நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, நம்ம இதெல்லாம் ரொட்டீனாக செய்கிறோம். நிறைய பேர் போய் பார்க்குறோம், மீட் பண்ணுறோம், நிறைய நேரத்தை நம்ம வீணாக்குறோம். நிறைய பேர்கிட்ட கேட்டால் வேதம் வாசிச்சிங்களா அப்படின்னு கேட்டால் டைம் இல்லை. ஆனால் நம்மளுடைய காரியங்கள் எவ்வளோ விஷயங்களை செய்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்குது. பட் பைபிள் படிக்கிறதுக்கு நமக்கு மனசும் இல்லை, டைமும் இல்லை. ஒரு சிலருக்காக தாங்க நான் சொல்கிறேன் இதை. நம்மளுக்குள்ள அந்த வேதத்தை மட்டும் வாசிக்கிறதும் தியானிக்கிறதும் இந்த காரியங்கள் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நிச்சயமாங்க நம்மளால் எல்லாவற்றையும் செய்ய முடியுங்க. ஏன்னா இந்த வேதம் நம்மளுக்கு ஒவ்வொன்றையும் கற்றுக் கொடுக்குது. நம்ம எப்படி வாழணும், எப்படி இருக்கணும் அப்படின்றது இந்த வேதம் கற்றுக் கொடுக்குது. டெய்லி நம்ம இனிமேல் இந்த வேதத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்த்தது முதல் சங்கீதத்தில் 1 ஃபுல்லாகவே நம்ம தியானிச்சோம். கடைசியாக 2 வசனம், துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. யாருக்கு இந்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா, வேதத்தை தியானிக்காத மனுஷர்களுக்கு. வேதத்தை தியானிக்காத மனுஷனே துன்மார்க்கன் தான்னு இந்த வேதம் சொல்லுது. அப்படி நம்ம இருக்கக்கூடாதுங்க. ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானித்து அதை வாசித்து அதில் இருக்கிற காரியங்களை நம்ம அறிந்து பிறருக்கும் நம்ம கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும் தாங்க இந்த அதிகாரம் சொல்லப்படுது. கடைசியாக 6 வசனத்தில், கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். பிரியமானவர்களே, நீதிமான்களின் வழி எது? வேதத்தை தியானிக்கிறது, அதை வாசிக்கிறது, அதை அநேகருக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. இதை தாங்க நீதிமான்கள் செய்யணும். துன்மார்க்கரின் வழியோ அழியுமா? நம்ம துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்காமல் எந்த ஒரு பாவத்திலையும் நம்ம நிற்காம கர்த்தருக்கு பிரியமாக இருந்து இரவும் பகலுடைய வேதத்தை தியானிப்போம், நம்ம வாசிப்போம். நிச்சயமாக இந்த வேதம் நம்ம வாழ்க்கை எப்படி வாழணுன்றதை கற்றுக் கொடுக்கும். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன்.